ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். மகனே, இந்த உலகம் பிரபஞ்சம் எல்லாமே காணல் நீர் என்பதை மறந்துவிடாதே. இந்த நிலையில்லாத உலகில் எது உனக்கு கடைசி வரை துணை என்று சிந்தித்துப்பார். அம்மாவின் அன்பும் அருளும் நிரந்தரம், மற்றவையெல்லாம் காணல் நீர். நல்ல நெறியில் வாழ்வை அமைத்துக்கொள்ள நான் வழிகாட்டுகிறேன். அமைதியாக வாழ்ந்து என் அருளை அடைவதற்கு அடிகளாரை பற்றிக்கொள். அடிகளார் போற்றி. அவனின் அன்பை பெற்று ஆன்ம முன்னேற்றம் பெறு. அடிகளாரை தொடுவது ஆதிபராசக்தியைத் தொடுவது போலாகும். நான் அடிகளாரைத் தவிர வேறு யார் மூலமாகவும் அருள்வாக்கு சொல்ல மாட்டேன் மகனே. அதுதாண்டா அடிகளாரின் சிறப்பு. 2000 வருடமாக என்னை நோக்கித்தவம் இருந்த ஆத்மா அது. முற்பிறவிகளில் கோரக்கர் சித்தன் இவன். அடிகளாரை யாரோடும் ஒப்பிட்டுப் பேசாதே. அவன் ஆன்ம பரிபக்கமும் எனக்கு மட்டும்தான் தெரியும். மரத்தில் பழங்கள் பழுத்திருக்கின்றன. மரமும் பழமும் சண்டை போட்டுக் கொள்வதில்லை. அப்பழங்களை அனுபவிக்க வருகின்ற பறவைகளிடையேதான் சண்டை சச்சரவுகள் ஏற்படுகின்றன. அந்த பழமாகவும் மரமாகவும் நான் இருக்கிறேன். என்னிடம் வரும் நீங்கள் பலனை அனுபவிக்க வேண்டுமே தவிர பறவைகள் போலச் சண்டையிட்டுக் கொள்ளக்கூடாது. வெறும் புத்தக அறிவைக் கொண்டு அடிகளாரை பற்றி தெரிந்து கொள்ள உன்னால் முடியாது. பட்டறிவை வைத்து தான் தெரிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். இங்கே கொடுக்கிற வாய்ப்பையும் கிடைக்கிற வாய்ப்பையும் பயன்படுத்திக் கொண்டு கரையேற வழிதேடு. சக்தி எந்த ரூபம், தர்மம் எந்த ரூபம் என்பதையெல்லாம் உன்னால் தெரிந்து கொள்ள முடியாது. குழந்தையை தாய் காப்பது போல, கன்றினை பசு காப்பது போல நாளைய உலகத்திலும் என்னால் தான் உங்களை காப்பாற்ற முடியும். ஆன்மீகத்தில் காலங்காலமாக அனாதைகளாக விடப்பட்ட உங்களிடம்தான் இன்று வந்திருக்கிறேன். ருசி காட்டுகிறேன், கெஞ்சுகிறேன். ஏன்? அதன் மூலம் உன்னதமான ஒரு தலைமுறையை இந்த நாட்டில் உருவாக்கி ஒப்பற்ற ஆன்மீக பாரம்பரியத்தை இங்கே வளர்ப்பதற்காக, இந்த நாட்டில் அணைந்து வரும் ஆன்மீக ஜோதியை கொழுந்துவிட்டு எரியச் செய்வதற்காக. காலச்சக்கரத்தை சுற்றிவிட்டு கொண்டு அவனவன் போக்கிலே அவனவனை ஆட வைத்து வேடிக்கை காட்டிக் கொண்டிருக்கிறேன். நீ இந்த கலியுகத்தில் எதையோ வேடிக்கை பார்த்து கொண்டு வேடிக்கை காட்டும் என்னை மட்டும் நம்ப மறுக்கிறாய். நான் காலம் கடந்தவள். காலம்தோறும் உன்னை கண்காணித்து உன் ஆன்மாவிற்கு உடம்பு ஒன்று கொடுத்து வேடம் போட்டு அனுப்புகிறவள். நீ இருக்கிற நாடு மாறலாம், அழியலாம். பூமி கடலாகலாம், கடல் பூமியாகலாம். ஒவ்வொன்றின் எல்லை கோடுகள் மாறலாம். உன்னைச் சுற்றியுள்ள எல்லா பொருள்களும் தோன்றுகின்றன, வளர்கின்றன, தேய்கின்றன, அழிகின்றன, மாற்றமடைகின்றன. எல்லாமே மாறி வருகின்ற இவ்வுலகில் மாறாத உண்மைகள் 2. அவை நானும் நீயும் இன்றைக்கு இருந்தோம், இன்றும் இருக்கிறோம், நாளையும் இருப்போம். என்னில் ஒரு கூறு நீ என்று நீ என்னை பிரிந்து கிடக்கிறாய். உன் மூலஸ்தானம் நான்தான். என்னில் நீ வந்து ஒடுங்க வேண்டும் என்பதற்காகவே இந்த உலக நாடகம். இது நாடகம் என்ற உண்மையை மறந்துவிடாதே. உன் மனமும் உன் முந்தைய கருமமும் அஞ்ஞானமும் அகங்காரமும் என்னையும் உன்னையும் பிரித்துவிட்டன. உன் கருமத்தால் நீ ஒரு உடம்புக்குள் வருகிறாய். என் மாயையால் நானும் ஒரு உடம்பு தாங்கி அவ்வப்போது வருகிறேன். ஏன்? உன்னை மீட்பதற்காக, உன்னை என்னோடு சேர்த்துக் கொள்வதற்காக. இனி நீ மீண்டும் பிறந்து அடி உதையெல்லாம் படாமல் இருப்பதற்காக. எதற்காக அவதாரம்? புரிந்து நடந்து கொள் மகனே. இக்கலியுகத்தில் உன்னை காப்பாற்றவே இப்போது அவதாரம் எடுத்து வந்திருக்கிறேன். ஆன்மீகத்தில் நீங்கள் அனாதைகளாகிவிடக்கூடாது என்பதற்காக. இன்றைய வேடத்திற்குப் பெயர் பங்காரு அடிகளார். ஒரு புறம் என் மகிமையையும் காட்டுகிறேன், அடுத்த கணம் உன்னை என் மாயையால் மறக்கப் பண்ணுகிறேன். அது புரிகிறதா? என்றைக்கு நீ அடிகளாரை முழுமையாக புரிந்து கொள்கிறாயோ அன்றைக்குத்தான் உன்னுடைய அஞ்ஞானம் விலகும், ஆன்ம ஞானம் பிறக்கும். அதுவரை நீ அலைய வேண்டியதுதான். மனிதனாக பிறந்துவிட்டு சொத்து சேர்ப்பது, பங்களாவில் வாழ்வது, தர்மம் செய்யாமல் கஷ்டப்படுவது, கடைசியாக ஆதிபராசக்தியிடம் வருவது, வழிபடுவது, அடிகளார் என்ற சித்தரிடம் அருள்வாக்கு கேட்பது. கடைசியில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாமலே இப்படி பூஜ்யமாகவே பிறந்து கடைசியில் புதியமாகவே போய்ச் செய்கிறீர்கள். அன்னதானம்தான் சித்தர்களுக்கு உவப்பு. அந்த அன்னதானம்தான் இந்த ஆதிபராசக்திக்கு உவப்பு. சித்தர்களின் தலைவியே நான்தான். ஓடுவதும் நானே, உடைவதும் நானே, காடும் நானே, கலர் நிலமும் நானே, பார்க்கும் பொருளும் நானே, பார்க்கப்படும் பொருள்களும் நானே. இங்கே தியானம் செய்துவிட்டு சென்றால் இங்கு வந்து செல்வதற்கான முழு பலன் உண்டு. இந்த மண்ணை மிதித்தாலே அதற்கு ஏற்ற பலன் உண்டு. என்னையும் என் வழிமுறைகளையும் ஆராயாதே, அவை உன் மூளைக்கு எட்டா. நீ 10 தெய்வங்களை வணங்கினாலும் மூல தெய்வம் ஒன்றுதான். அதுதான் ஆதிபராசக்தி. ஓம் சக்தி.